பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தன்னுடைய 24 வருட அரசியல் வாழ்க்கையில ஒரு நாள் கூட விடுமுறை, அதாவது லீவ் எடுத்ததில்ல அப்படின்னு சொல்லி இந்திய ஊடகங்கள் எல்லாமே போட்டு பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசியல்வாதிகள் எல்லாருமே போட்டு பாராட்டிக் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற நேரத்தில, இதில ஒரு லாஜிக் இல்லாம என்னதுக்குடா இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற என்ன மாதிரியான ஆட்களும் இருக்கிறாங்க. என்ன லாஜிக் அப்படின்னு சொன்னா, பாரத பிரதமர் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு சொகுசு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து பாரத பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறாரு. ஸோ நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறவர். எதுக்காக விடுமுறை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருடைய 3 நேர சாப்பாடையும் தீர்மானிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியே மிகப்பெரிய ஒரு டீம் ஒன்று வேலை செய்து கொண்டிருக்கும். அவர் போடக்கூடிய உடைகள்ல இருந்து, அவர் போடக்கூடிய பாதணிகள்ல இருந்து, அதில செலக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியே மிகப்பெரிய ஒரு டீம் ஒன்று வேலை செஞ்சு கொண்டிருக்கும். அவருக்கு சின்னதா ஒரு தலைச்சுத்து வந்தா கூட, "ஐயோ சார் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி தலைச்சுத்த பார்க்கறதுக்கே மிகப்பெரிய ஒரு டாக்டர், அதாவது டாக்டர் அப்படின்னு சொன்னா நார்மலான டாக்டர் இல்ல. 5, 2, 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டாக்டர் இல்ல. ஒரு 30, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டாக்டர் ஓடி வந்துருவாரு. "ஐயா என்னய்யா தலை சுத்துதா ஐயா?" அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக ஒரு டாக்டர் ஓடி வந்துருவாரு. அத விட அவருக்கு அப்படின்னு சொல்லி தனியா ஃப்ளைட்டே இருக்குது. அவர் விரும்பின நேரத்துக்கு விரும்பின நாட்டுக்கு போலாம், விரும்பின நாட்டிலேருந்து வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அத விட அவருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொகுசு வாகனங்கள் இருக்குது. அவர் எந்த வாகனத்தில போகணும் அப்படின்னு சொல்லி இந்த வாகனத்த எட்றா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர்ட்ட மிகப்பெரிய சொகுசு வாகனங்கள் இருக்குது. அத விட அவர் வசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மாளிகைகளே இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த மாளிகையில இருப்போம், இன்னைக்கு இந்த மாளிகையில இருப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த மாதிரி நிறைய சொகுசு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் எதுக்கு லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 காரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காரணமுமே இருக்காது. ஸோ லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர், அதாவது இப்போ நான் ஒரு கம்பெனியில வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளுமே, நான் லீவ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் போய் ஹெச்ஆர்ட்ட பெர்மிஷன் கேட்கணும். "அம்மா தயவு செய்து எனக்கு ஒரு நாள் லீவ் தந்துருங்கம்மா" அப்படின்னு சொல்லி. இல்ல நான் ஒரு கம்பெனியினுடைய பொஸ்ஸா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் என்னதுக்கு போய் ஹெச்ஆர்ட்ட லீவ் எல்லாம் கேட்கணும்? இந்த மாதிரி இவர் ஒரு பிரதமரா இருக்கக்கூடியவர். இவர் பிரதமரா இருக்கக்கூடிய பாரத பிரதமரா இருக்கக்கூடியவர் வந்து, எதுக்காக யார்கிட்ட போயிட்டு கேட்கணும்? நான் இன்னைக்கு லீவ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி. யாருக்குமே கேட்கவே தேவையில்ல. அவர் விருப்பம்ண்டா ஆஃபீஸுக்கு போலாம், விருப்பம் இல்லைன்னா ஆஃபீஸ்ல இருந்து வரலாம். அத விட நான் இன்னைக்கு லீவ் எடுக்க போறேன், யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யார்ட்டயுமே அப்ரூவல் கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. இந்த மாதிரி யாருமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒருவர், யார்கிட்டயுமே அப்ரூவல் வாங்க தேவையில்லாத ஒருவர் எதுக்குங்க விடுமுறை எடுக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம்.